ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்க நவீன். ஸோ இன்னைக்கு நவீன் மூவி ரிவ்யூஸ்ல பார்க்க போற மூவி டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி படம் எப்படி இருந்துச்சுன்னா, உண்மையிலேயே ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவிங்க. எனக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வாட்சுங்க டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஸ்ரீலங்காலேருந்து ஒரு ஃபேமிலி வராங்க. ஸோ சசிகுமாரோட ஃபேமிலி. ஸோ அவங்க வந்து இந்தியாவுக்கு வராங்க. ஒரு கஷ்டத்தினால இந்தியாவுக்கு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எப்படி வந்து அந்த இடத்துல வாழ்றாங்க, இந்தியாவில் எப்படி வாழ்றாங்க, எப்படி வந்து அவங்க லைஃப் போதா அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட கதை. ஒரு ஃபேமிலியோட ஒரு அழகான ஜேர்னி தாங்க இந்த படம். ஸோ இந்த படத்தோட வந்து கதைப்படி பார்த்தோம்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். பட் ஸ்க்ரீன் பிளே படி ரொம்ப அழகான ஒரு ரைட்டிங், ரொம்ப அழகான சீன்ஸ் எல்லாம் உள்ள வச்சிருந்தாங்க. இந்த படம் இப்போ வந்து நம்ம சமீப காலத்துல வந்து ரொம்ப அந்த ஆக்ஷன், இந்த வயலன்ஸ் இந்த மாதிரி படங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப ஒரு ஃபீல் குட்டு, அப்படியே அப்படியே மனசு நல்லா குளிர்ந்து பார்க்குற மாதிரியான ஒரு படமா வந்து இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இருந்துச்சு. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலியில் சசிகுமாரோட பெர்ஃபார்மன்ஸு, சிம்ரன் பெர்ஃபார்மன்ஸு, அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பையனாக வந்திருக்கிற பெர்ஃபார்மன்ஸு, அப்புறம் அந்த குட்டி பையனோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு கட்டமும் வேற லெவலுங்க. செம்மையா காமெடி பண்றான் அந்த பையன். வேற மாதிரி உண்மையிலே செம்ம ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் அபினேஷ் செம்ம ஒரு ரைட்டிங்க. டெபியூ டைரக்டர்லாம் இப்படிதான் வந்து செம்மையா ஒரு படம் கொடுக்கணும். அப்பதான் வந்து நாளை பின்ன உங்களுக்கு படங்கள்லாம் சிறப்பா அமையும். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்துல வந்து ப்ளஸ் பாயிண்டா நான் சொல்லிடுறேன். சினிமோட்டோகிராஃபி, இந்த சாங் ஒர்க்கும் சரி, ஷான் ரோடன் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. பிஜிஎம்மும் சரி, சாங்ஸும் சரி. ஸோ இதுல வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து எப்படின்னா அவங்கள அழுவ வைக்கும், சிரிக்க வைக்கும், என்னை சந்தோஷப்பட வைக்கும். அதுதான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ ஃபேமிலியோட கண்டிப்பா டூரிஸ்ட் ஃபேமிலியை போய் பாருங்கப்பா, தேட்டர்ல பாருங்க. ஸோ இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங். ஸோ இந்த மூவில தாங்க சொல்றதுக்குன்னு சீன்ஸ் எல்லாமே உண்மையில நல்லா இருந்துச்சு. உண்மையில அந்த ஒரு கட்டம் வந்து ஒருத்தவங்க இறந்துருவாங்க, அதுக்கான ஒரு சீன் வரும், உண்மையிலே நல்லா இருக்கும். அப்புறம் செகண்ட் ஹாஃப்லயும் ஒரு சீன் ஒன்று நடக்கும், அதுலயும் ரொம்ப நல்லா இருக்கும். கிளைமேக்ஸும் ரொம்ப அருமையா முடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நல்ல ஃபீல் குட்டான நல்ல நல்ல சீன்ஸ் எல்லாம் உள்ள வச்சு படத்தை ரொம்ப அருமையா எடுத்திருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. அவ்வளவுதான். மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. அப்புறம் ரெட்ரோவோட ரிவ்யூ நாளைக்கு வந்துடும். நன்றி, வணக்கம்.